நாம் கௌதம புத்தரின் வரலாறை பற்றி பார்க்கலாம். நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, கௌதம புத்தர்னு எல்லாராலும் போற்றப்பட்ட சித்தார்த்தர், அவர் ஒரு இந்திய மதகுரு. அதாவது உலகத்தின் மதங்களுள் மிகவும் பிரசித்தி பெற்ற மதமான புத்த மதத்தை உருவாக்கியவர் தான் இந்த கௌதம புத்தர். சரி, இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இவரை பத்திய கதையை நான் முதல்ல இருந்தே பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்ல போறேன்னா, நல்ல நம்பிக்கை, ஆசைக்கு காரணம் துன்பம். இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை போதிச்சவர் தான் இந்த புத்தர். அது மட்டும் இல்ல, நல்ல நம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாய்மை, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம், இது மாதிரி 8 வகையான வழிகளை போதித்தவர். இந்த உலகில் தோன்றிய மகா ஞானிகளில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் இவர்தான். விவேகம் மற்றும் அறிவின் மறுவடிவமாகவே கருதப்பட்டவர் புத்தர். அழுத்தங்கள் அதிகரித்து வரும் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையை சமாளிக்க முடியாதவருக்கு அவரது வாழ்க்கை தான் ஒரு உத்வேகமா இருக்கு. சரி, நம்ம டைரக்டா அவரோட ஸ்டோரிய பார்த்துடலாம். அவர் எங்க பிறந்தாருன்னா, லும்பினி, அதாவது இப்ப நேபாள்ல அந்த இடம் இருக்கான். அவரோட பர்த் லும்பினில தான் நடந்திருக்கு. ஆனா அவர் இந்தியன். அது எப்படி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஆஹ் இவரு சின்ன வயசுல சித்தார்த்தர், அதாவது சித்தார்த் அந்த மாதிரி பேர்லாம் இருக்குல்ல, அந்த பேர் தான் அவருக்கு வச்சிருக்காங்க. சித்தார்த்த கௌதமா அப்படிங்கிற அவரு கபிலவஸ்து பேரரசான சுத்தோதனா கௌதமா என்ற அரசருக்கும் மகாசயா என்ற அரசிக்கும் மகனா நேபாள்ல ஒரு லும்பினின்னு ஒரு இடத்துலதான் பிறந்தாரு. அதான் அவரோட இடம். சரி, அவரோட உடல்ல 32 புனிதமான பிறவி அடையாளங்கள் இருந்துச்சாம். அதாவது அந்த அடையாளம் இருந்துச்சுன்னா வளமான எதிர்காலம் இருக்குமா. அவர் பிறந்த 7 நாட்கள் கழித்துதான் அவரோட அம்மா இறந்துட்டாங்க. அதனால அவரை மகாபிரதாபதியின அவரோட சகோதரி தான் வளர்த்தாங்க. ஆரம்ப காலத்துல புத்தரோட வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, ஜாதக கணிப்புல அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாட்ட அந்த ஜாதகர் சொல்லியிருக்காரு, அவர் உலகம் போற்றும் துறவியாக வருவார்னு. அதனால சீரும் சிறப்போடும் வளர்த்து ஆஹ் அரசராக்கதான் அவங்க அப்பாவுக்கு ஆசை. ஆனா அவருக்கு கஷ்டம், பிரச்சனை போன்ற விஷயமே இருக்கக்கூடாது. கஷ்டம், பிரச்சனைய பார்த்தா தான் அவரு துறவியா மாறுவாராம். இல்லைன்னா அவரு பெரிய ஒரு பேரரசரா வருவாருன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்பா அவரை கஷ்டமே பார்க்காம வளர்த்தாராம். தனது இளம் வயதில் செல்வ செழிப்பான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் சித்தார்த்தர். இது மட்டும் இல்ல, அவர் அரண்மனையில தான் அவரோட இளமை பருவத்தையே செலவிட்டிருக்காரு. இல்லற வாழ்க்கை அவருக்கு எங்கு தனது மகன் உலக இன்பங்களை துறந்து அந்த துறவறம் போயிடுவாருன்னு அவங்க அப்பா ரொம்பவே வருத்தத்துல இருந்தாரு. அந்த ஜோசியர் சொன்னது நடந்துருமோன்னு. அது நடக்கக்கூடாது. அதனாலதான் அவரு ஒரு சுத்தோதனார் சித்தார்த்திற்கு 16 வயதிலேயே யசோதரா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். அவர்கள் இருவருக்கும் ராகுலா, அதாவது ராகுல், அப்படி ஒரு மகனும் பிறந்தார். அவர் வாழ்ந்து வந்த ஆடம்பர அரசு வாழ்வின் மீது மிகவும் பற்றுச்சரவாக இருந்தார். அதாவது சித்தார்த்தருக்கு அந்த ஆடம்பர அரசுல அவருக்கு எந்த பற்றும் இல்ல, விருப்பமே இல்லையாம். ஏன்னா அவருக்கு துறவறம் மீதுதான் பற்று இனிதா வரும். அது எப்படி வந்துச்சு பாத்துடலாமா? அவருக்கு எப்படி துறவறம் மேல பற்று இருக்கிறவங்க பார்ட் 2ல போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.